விஜய் அவரோட தாவேகா கட்சி கிட்டத்தட்ட 108 இடங்களை கைப்பற்றியும் ஆட்சி அமைக்க முடியாத சுச்சுவேஷனில் இருக்கிறதால தாவேகா தொண்டர்கள் ஒரு அதிர்ச்சியில் மூழ்கியிருக்காங்க. சொல்லப்போனால் இந்த ஒரு விஷயத்தால விஜயோட ஃபேமிலியுமே அப்செட்டில் இருக்காங்களாம். குறிப்பாக விஜயோட மனைவி சங்கீதா பதவியேற்பு விழாவுக்கு வரலான்னு இருந்தாங்க. இப்போ அந்த பிளானு கேன்சல் ஆயிருக்குதாம். தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை மே 4 நடந்து விஜயோட டிவிகே கட்சி 108 இடத்தையும், டிஎம்கே 73 இடத்தையும், ஏடிஎம்கே 53 இடத்தையும் கைப்பற்றினாங்க. இப்போ டிஎம்கேல இருந்த 5 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் டிவிகேக்கு ஆதரவு கொடுத்து இப்போ 108 அப்படிங்கிறது 113 மாறி இருக்கு. இன்னும் ஒரு 6-7 இடங்கள் டிவிகேக்கு தேவைப்படுது. ஆளுநர்கிட்ட நீங்க பதவியேற்பு விழா நடத்தி வைங்க, நாங்க சட்டசபையில பெரும்பான்மை நிரூபிக்கிறோன்னு எவ்வளோ முறை டிவிகே சேர்ந்தவங்க ஆளுநரை மீட் பண்ணி மனு கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. ஆனால் ஆளுநர் நீங்கள் பெரும்பான்மை நிரூபிங்க, நான் அதுக்கப்புறம் பதவியேற்பு விழா நடத்துறேன்னு சொல்லி அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காரு. ஆனால் அரசியல் சாசனப்படி சட்ட விகிதப்படி கண்டிப்பாக பெரும்பான்மை நிரூபிச்சாதான் பதவியேற்பு விழா நடத்தணும் அப்படின்னு கட்டாயம் கிடையாதாம். இதை பற்றி எக்கச்சக்கமான சினிமா பிரபலங்களும் அரசியல் வல்லுநர்களும் அவங்க கருத்தை பதிவு பண்ணாலும் ஆளுநர் அவங்க பேச்சை கேட்குற மாதிரி தெரியல. அதனால மே 7 நேற்று நடக்க இருந்த விஜய் அவர்களோட பதவியேற்பு விழா தேதி அறிவிக்கப்படாமல் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்தவங்க ஒரு மிகப்பெரிய ஆலோசனை கூட்டம் நடத்துகிறாங்க. அதில் விஜய்க்கு ஆதரவு கொடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறது இன்னைக்கு முடிவெடுக்கப்படும். பத்தாயிரத்துக்கு தமிழகத்தோட மிகப்பெரிய திராவிட கட்சிகளாக இருக்கக்கூடிய திமுக அப்புறம் அதிமுக இவங்க 2 பேரும் சேர்ந்து செயல்பட போகிறாங்க. 70 வருஷ அரசியல் பகை விஜய் அவர்களால் முடிவுக்கு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி பல வார்த்தைகளும் பரவிட்டு இருக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் விஜய் அவர்களோட பதவியேற்பு விழா நேற்று மே 7 நடக்கிற அந்த சுச்சுவேஷனில் எக்கச்சக்கமானவங்களுக்கு அழைப்பு எடுக்கப்பட்டிருக்குது. நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் எக்கச்சக்கமான ஏற்பாடு நடந்திருக்குது. ஆனால் தேதி அறிவிக்கப்படாதால அந்த நிகழ்ச்சியை ரத்து பண்ணிட்டாங்க. இன்னொரு பக்கம் இந்த ஒரு பதவியேற்பு விழாவுக்கு எக்கச்சக்கமான பிரபலங்கள் வர்ற மாதிரியே விஜய் அவரோட ஃபேமிலிக்குமே இன்விடேஷன் கொடுக்கப்பட்டிருக்குது. அதில் குறிப்பாக விஜய் அவரோட மனைவி சங்கீதாவுக்கும் இன்வைட் கொடுக்கப்பட்டிருக்கிறதாகவும் அவங்க இதில் கலந்துக்கிறதுக்காக இந்தியா வரலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் கடைசி நேரத்தில் பதவியேற்பு விழா தள்ளி போனதால அந்த பிளான் அவங்க கேன்சல் பண்ணிட்டதாகவும் அடுத்த பதவியேற்பு விழா கன்ஃபார்ம் ஆனதுக்கு பிறகு அவங்க கலந்துக்கலாம் அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.